ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக 2 வகையான சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லாரும் சீடை செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அது வெடிச்சிரும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சீடை வெடிக்காமல் சூப்பராக மொறு மொறுன்னு வரும். இப்போ எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ அதை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோட கலர் மாறாமல் வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா உளுத்த மாவு, அதை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை இந்த மாதிரி கையால் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் சேர்க்கணும் ஜீரகம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் லைட்டாக வெதும்பலாக உருக்கி சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா உங்களுக்கு நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறது இல்லை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியில் உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சாஃப்டான மாவை நல்லா பிசையணும். ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம். சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசையக்கூடாது. சீடை செய்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு மாவை நல்லா வறுத்துறணும். இந்த மாதிரி பிசையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. திரும்ப சீடைக்கு உருட்டும் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. மாவு எல்லாத்தையுமே உருட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஊசி வச்சு அந்த உருண்டையை குத்தி விட்டோம் அப்படின்னா சீடை வெடிக்காது. இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீடை வெடிக்காம சூப்பரா வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ஒரே அளவா இருக்கணும். ஒரு உருண்டை சின்னதாகவும் ஒரு உருண்டை பெருசாவும் இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது கரெக்டா வெந்து வராது. அதனால எல்லா உருண்டைகளையுமே ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காம உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா உருண்டைகளுமே உருட்டியாச்சு. உப்பு சீடை செய்யும் போது எப்பயுமே உருண்டைகள் சின்ன உருண்டைகளா தான் இருக்கணும். நம்ம இனிப்பு சீடை செய்யும் போது கொஞ்சம் பெருசா உருட்டிட்டாலும் பரவாயில்ல. ஆனா உப்பு சீடைக்கு சின்ன சின்னதா தான் உருட்டணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து ஊசியை வச்சு குத்தி வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊசிட்டு கண்டிப்பா குத்திக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு சரியா வறுபடலைனாவோ உருட்டும் போது கொஞ்சம் டைட்டா உருட்டிட்டோம்னாவோ இந்த மாதிரி ஊசியில குத்தும் போது கண்டிப்பா வெடிக்காது. அதனாலதான் நம்ம ஊசியை வச்சு குத்துறோம். எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி ஊசிட்டு குத்திக்கோங்க. இப்ப நான் எல்லா உருண்டைகளையும் குத்தி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெயில பொரிக்க வேண்டிதான். கடாயை சூடு பண்ணி இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதுல சேர்த்துற வேண்டிதான். எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஃபுல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா சைடுமே நல்லா அப்படின்னா தான் வெந்து வரும். சீடை உருண்டையோட கலர் ஃபுல்லா மாறுற அளவுக்கு நீங்க நல்லா வேக வைக்கணும். நீங்க கொஞ்சம் வேகாம எடுத்துட்டீங்க அப்படின்னா சாஃப்டா தான் இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்காது. ரொம்ப நேரம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும். நமக்கு எடுக்கும் போதே இந்த சவுண்டு நல்லா கேட்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கிறது. இப்போ நான் ஒரு பிளேட்ல கொட்டுறேன் பாருங்க. அப்படி கொட்டும் போது நல்லா சவுண்டா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கிறது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்போ உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இனிப்பு சீடை எப்படி செய்யறன்றத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. இந்த சக்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை தான் நம்ம வடிகட்டி இனிப்பு சீடை செய்யணும். இந்த மாதிரி தான் கண்டிப்பா நீங்க செய்யணும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ஜலிச்ச அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் சக்கரை கரெக்டா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத எள்ளு தான் சேர்த்துருக்கேன், கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் வலிச்சிட்டு நம்ம கையால் பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்டான மாவா பிசையணும். இதை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டான மாவா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் அரை கப்புக்கும் கம்மியான அளவில் தண்ணி சேர்த்தேன், எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சில மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். நீங்கள் அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நீங்கள் வந்து கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு மாவு, அதனால நான் எண்ணெய் எதுவுமே தடவலை. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நீங்கள் இனிப்பு சீடைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கூட உருட்டிக்கலாம். நல்லா நெய், தேங்காய் பூ, எள்ளு, இந்த மாதிரி ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இப்போவே வாசனையாக இருந்துச்சு. இன்னும் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையுமே வந்து இந்த மாதிரி ஒரே அளவுகளில் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுகளில் தான் நான் வந்து உருட்டியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுகளில் உருட்டுறீங்களோ அது எல்லா உருண்டைகளுமே ஒரே அளவுகளில் இருக்கணும். இப்போ பாருங்க, மாவு எல்லாமே உருட்டி பொரிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை வந்து ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்க முடியுமோ இந்த கடாயில் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வெந்த உடனே கரண்டியால் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருண்டைகள் வந்து உடையாமல் சூப்பராக வரும், வெடிக்கவும் செய்யாது. இந்த இனிப்பு சீடை வந்து உப்பு சீடை தான் வெடிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நம்ம ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிறதுனால வெடிக்காது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரம் கருகிரும், உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துட வேண்டிதான். மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.